கிருஷ்ணகிரி நகராட்சி உடன் இணைக்கப்பட்ட புதிய கிராம ஊராட்சியை கிளீன் கிருஷ்ணகிரி அமைப்பு மூலம் தூய்மை பணி சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் துவக்கி வைத்தார். 5000 டன் குப்பை கழிவுகள் அகற்றும் பணியில் தீவிரம். கிருஷ்ணகிரி அருகே சுமார் 60,000 மக்கள் தொகை கொண்ட மிகப்பெரிய கிராம ஊராட்சியாக கட்டிக்கானப்பள்ளி ஊராட்சி இருந்தது. இந்த ஊராட்சி கிருஷ்ணகிரி நகராட்சியுடன் அண்மையில் இணைக்கப்பட்டது. ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்காலம் முடிந்த பிறகு கட்டிக்கானப்பள்ளி ஊராட்சி பகுதியில் 1000 கணக்கான டன் குப்பை கழிவுகள் அகற்றப்படாமல் குவிந்து இருந்தது. இந்த குப்பை கழிவுகளை அகற்றும் நோக்கில் சமூக ஆர்வலர்கள், தன்னார்வலர்கள், மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், தூய்மை காவலர்கள், கல்லூரி மாணவ மாணவிகள், அரசியல் பிரமுகர்கள், அனைத்து மத போதகர்கள் இணைந்து கிளீன் கிருஷ்ணகிரி என்கிற அமைப்பு உருவாக்கப்பட்டது. இந்த அமைப்பின் சார்பில் இன்று கட்டிக்கானப்பள்ளி பகுதியில் தூய்மை பணிகள் மேற்கொண்டனர். பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் தூய்மை பணியில் ஈடுபடும் நபர்களுக்கு முகக்கவசம், கையுறை வழங்கி துவக்கி வைத்தார். நகராட்சி ஆணையர், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், அரசு மகளிர் கல்லூரி முதல்வர், மருத்துவர்கள், தன்னார்வலர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். கட்டிக்கானப்பள்ளி வீட்டு வசதி வாரியம் பகுதியில் தூய்மை பணி தொடங்கியது. அனைவரும் முகக்கவசம், கையுறை அணிந்து சாலை ஓரங்களில் கொட்டப்பட்ட குப்பை கழிவுகளை அகற்றினர். மாதத்திற்கு 2 முறை இந்த அமைப்பின் சார்பில் ஒன்றிணைந்து குப்பை கழிவுகளை அகற்ற திட்டமிடப்பட்டுள்ளது. இன்று மட்டும் சுமார் 5000 டன் குப்பை கழிவுகளை அகற்ற திட்டமிடப்பட்டு தூய்மை பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். முன்னதாக சுகாதாரத்தை பேணி காப்போம், பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைத்து இயற்கையை காப்போம், நம் குப்பை நம் பொறுப்பு, மக்கும் குப்பை மக்காத குப்பை பிரித்து வழங்குவோம், சுற்றுச்சூழலை பேணி காப்போம், சாலை ஓரங்களில் குப்பை கொட்ட மாட்டோம், நம் நகரத்தை சுத்தமாகவும் தூய்மையாகவும் பசுமையாகவும் வைத்துக் கொள்வோம் என உறுதிமொழி ஏற்கப்பட்டது. தூய்மை பணியாளர்கள், ஏன்னா இன்றைக்கு தூய்மை பணியாளர்களை நான் கடவுளுக்கு சமமாக தான் நான் நினைப்பேன். ஏன்னா அவர்கள் தான் நம்மளை தூய்மையாக வைத்து நம்மளுடைய வாழ்க்கை அதிக எந்த ஒரு தொற்று நோயும் பரவாமல் காத்து கொண்டிருக்கின்ற ஒரு மருத்துவர்கள் தான் நான் சொல்வேன். அவர்களையும் கல்லூரியை சேர்ந்த மாணவ செல்வங்களையும் மாணவி செல்வங்களையும் இங்கே இருக்கின்ற ஊர் பெரியவர்களையும் முதல்ல என்னுடைய வணக்கத்தை கூறிய பொறுப்பும். இந்த கிருஷ்ணகிரி நகரை பத்தி சொல்லணும்னா இயற்கை எழில் மிகுந்த இடத்துல நாமெல்லாம் கிடைத்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அமைதியான மக்கள். எந்த ஒரு பக்கத்துல எந்தெந்த ஊருக்கு போயிருந்தாலும் கிருஷ்ணகிரிக்கு வந்தாலே நமக்கு நல்ல தூக்கம் வருதுன்னு சொல்ற நிறைய பேரை நான் பார்த்தேன். வெயில் காலத்திலே வெயில் அதிகம் இல்லாம, குளிர் காலத்தில் குளிர் இல்லாம, இயற்கை சூழல் மிகுந்த ஒரு நல்ல பகுதியில தூய்மையான ஒரு பகுதியை வைத்துக் கொண்டு வந்தாலே அது ஒரு சிறப்பு மிக்க ஒரு விஷயமா நமக்கு அமையும். அனைவரும் நம்ம கிருஷ்ணகிரி நகரத்தை போற்றுவனும் நம்ம எடுத்து செல்ல வேண்டும். இன்னைக்கு உறுதிமொழி இந்த மாவட்டம் முழுக்க எடுத்து சென்று ஒரு தூய்மையான மாவட்டம் என்ற பெருமையை நாம் பெற்றுத்தர வேண்டும். இந்த மாவட்டத்திற்கான விஷயங்களை நாம செய்திருக்க வேண்டும் என்ற முன்னெடுப்புல எடுக்கப்பட்ட ஒரு கிளீன் கிருஷ்ணகிரி அமைப்பு தான் இது. இதுல உறுப்பினர்கள் யாரும் இல்லை, எல்லாருமே சமூகத்தை நாம் ஒரு சமூகத்தை வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கில் யாரெல்லாம் கரம் கொடுக்கிறாங்களோ அதற்கான விஷயத்தில் அமைப்புல வராங்களோ அவங்க எல்லாமே இந்த அமைப்பினுடைய ஒரு உறுப்பினர்கள் தான், அவர்கள் தான் முதன்மையானவர்கள் என்பதை கூறி இந்த அரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நகர செயலாளர் அஸ்லாம், வேலுமணி, இந்த பகுதியை சேர்ந்த ஒன்றிய கழக செயலாளர் அருமையான தனசேகரன் மற்றும் கிருஷ்ணன், இந்த அரிய வாய்ப்பிற்கு வந்திருக்கின்ற நம்முடைய காவல் ஆய்வாளர் அவர்கள் மற்றும் இங்கே இருக்கின்ற ஏனைய பெரியோர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி வணக்கம். நன்றி.